டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வரிசையில் இது 2வது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சியில் யோசுவாவின் புத்தகத்தின் அறிமுகத்தை நாம் படித்தோம். இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது நீங்கள் ஒருவேளை அவசரத்தில் பார்க்கலாம். இதை ப்ரோக்ராம் மாதிரி வரிசையாக நிகழ்ச்சிகள் உண்டு. நீங்கள் யூடியூப்லேயும் இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். எனவே நீங்கள் உடனடியாக யூடியூப் லிங்கை குறித்து வச்சுக்கோங்க. டேட் டைம் வித் செல்வன். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இந்த அறிமுக குறிப்புகளோடு நீங்கள் படிக்கிறது, நீங்கள் வேதத்தை விரும்பி படிக்கவும், விளங்கி படிக்கவும், படித்ததை நினைவில் வைத்து கொள்ளவும், அதன்படி வாழவும் நிச்சயமாக உதவி செய்யும். யோசுவாவை பற்றி பார்த்தோம். யோசுவாவை பற்றி 5 உண்மைகளை இந்த நிகழ்ச்சியில் முதலாவது பார்க்க போகிறோம். யோசுவா மோசேயோடு இருந்தவர். அவர் எகிப்தில் இருக்கும்போது, அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவரும் அடிமையாக தான் பிறந்தார். சொல்லப்போனால் அவருடைய பெற்றோரின் பெற்றோர், அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே அடிமைத்தனத்தில் தான் பிறந்தாங்க. அதில் முதல் வார்த்தை யோசுவாவை பற்றி நம்ம அடிமை, ஸ்லேவ் அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். அடிமைத்தனத்தில் அவர் பிறந்தாலும் ஆனால் தேவன் அவரை முன்குறித்திருந்தார். அவரை ஒரு சிறந்த தலைவனாக, மோசேயைப் போல இன்னொரு விதமான தலைமைத்துவத்திலே தேவன் பயன்படுத்தினார். அதுக்கு பிறகு பார்க்குறோம், யோசுவா அவர் ஒரு மோசேயின் ஊழியக்காரனாக இருந்தார். ஊழியக்காரனா ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி, உதவி ஆள் மாதிரி. மோசேக்கு, தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு ஒரு உதவியாளராய், பணிவிடை செய்கிறவராய், எப்பொழுதும் அவர் என்ன சொல்லுவார் செய்யலாம், என்ன சொல்லுவார் கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தார். அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா சர்வெண்ட்னு சொல்லலாம். முதல்ல ஸ்லேவ், அப்புறம் சர்வெண்ட். கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லேவ் அப்படின்னா அது ஒரு அடிமைத்தனம். பழைய ஏற்பாட்டின் கருத்துக்கள், சரித்திரம் எல்லாம் அது ஒரு படம், டைப் மாதிரி காட்டப்படுது. நம்மளும் அப்படி தான். முன்னே பாவத்திற்கும் உலகத்திற்கும் சாத்தானுக்கும் அடிமைகளாக தான் இருந்தோம். ஆனால் தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி யோசுவாவை போல் ஒரு சிறந்த தலைவர், இரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டோம். 2வது, அவர் ஒரு பணியாளன், ஊழியன், அது சர்வெண்ட் அப்படின்னு பார்த்தோம். மோசே கூடயே இருந்தனால மோசேக்கு யோசுவா அவ்வப்போது கட்டளைகளை கொடுத்தார். அவரை தான் வேவு பார்க்க அல்லது உளவு பார்க்க ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க. 12 பேரை தெரிந்து கொண்டு, இதை நம்ம என்னாமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். பைபிள் பேஜ் பாருங்கள், உங்கள் பைபிள் பேஜ் கூட எடுத்துக்கங்க. இப்படி தான் பொறுமையாக கவனமாக பார்க்கணும். எழுதிக்கலாம், குறிச்சிக்கலாம், மறக்கவே மறக்காது. அப்போ ஸ்லேவ், சர்வெண்ட், ஸ்பை. 4வது சோல்ஜர். அவர் ஒரு போர் வீரனாக இருந்தார். அவர் போர் வீரனாக யுத்தம் பண்ணிடுற மட்டுமல்ல, யுத்த காரியங்களை பற்றி ஒரு பெரிய ஞானமும் ஒரு கிருபையும் அவருக்கு இருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே எதிரிகள் இருந்தாங்க. எகிப்து அதுவும் எதிரி தான். அங்கே அடிமைத்தனத்துக்குள்ளே தான் ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் தேவன் அவரை முன்குறித்தபடினாலே அவர் ஒரு தலகர்த்தனாக இருந்தார். அதனால்தான் இப்போ திருப்பிக்கிங்களேன், யாத்ராமம் 17வது அதிகாரத்தில் உங்கள் பைபிள் வச்சுருக்கீங்களா? யாத்ராமம் 17வது அதிகாரம் பாருங்கள். 92ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் மேலே இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் மேலே அங்கே மாசா மேரிபான்ற பெயர் பார்க்குறோம். அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினாள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். இதுதான் முதல்ல கமிஷன்னு சொல்லுவோம். கமிஷன்னா ஒரு கட்டளையை பொறுப்பாக கொடுக்கறது. இங்கே மட்டும் மோசேயின் கோல் தான். நான் மோசே என்ன சொல்கிறாரு, தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு மலை உச்சியில் இருப்பேன், நீ போய் ஆட்களை தெரிந்து கொண்டு போய் யுத்தத்தை நடத்துட்டார். இப்போ யோசுவாவுக்கு
மக்களுடைய திறமைகளை கண்டறியக்கூடிய திறமை இருந்தது. துணிவு உள்ளவர்கள், தைரியம் உள்ளவர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து அந்த யுத்தத்தை பண்ணுகிறார். அப்பயே மோசேக்கு பாருங்கள், தேவன் அவருக்கு வெளிப்படுத்தியிருந்தார் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், எதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்கே படிக்கிறோம். யோசுவா மோசேக்கு ஒரு ஊழியக்காரனாக இருந்தார், உளவாளியாக அனுப்பப்பட்டார். 4வது, யுத்தம் செய்யும் பலனும் சிந்தையும் வெற்றி பெறக்கூடிய துணிவும் அவருக்கு இருந்தது. அப்போ அவர் ஒரு தளகர்த்தர் அல்லது சோல்ஜர், யுத்த வீரன். 5வது, ரொம்ப நல்லது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா சக்சஸர் அப்படின்ற வேர்டு இருக்குது. அப்படின்னா ஒருத்தர் இருக்கார், அதில் ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு ஸ்தாபன தலைவர் இருக்கிறாரு, நல்ல தலைவர், அவ்வளோ நல்லா யார் இருப்பா அப்படி அடுத்து வருவா அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் யோசுவா அந்த இடத்துல சரியாக வர்றதுக்கு தேவனுடைய நேரத்தின்படியும் தேவனுடைய திட்டத்தின்படியும் சரியாக வந்து நுழைந்து பொறுப்பெடுத்து, மோசேயை போலவே அவர் தலைமைத்துவம் இல்லாவிட்டாலும் அந்த காலகட்டத்திலே மக்களுக்கு தேவையான தலைமைத்துவத்தை கையாள, தலைமைத்துவத்தின் தத்துவங்களை கையாள தேவன் அவரை ஏற்படுத்தினார். 5 இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். இது யோசுவாவுடைய ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். நான் ரெசுமேன்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, சிவின்னு சொல்கிறாங்க. நிறைய டீட்டெயில் இருக்கும். அவங்க படிப்பு, திறமை, அவங்க என்னெல்லாம் செய்வாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது, இதெல்லாம் இதை மாதிரி யோசுவாவுடைய ஒரு ரெஸ்யூமே அல்லது சிவி 5. இங்கிலீஷில் ரொம்ப லேசாக இருக்குது பார்த்தீங்களா. நம்பர் 1 ஸ்லேவ், தமிழ்லையும் பார்க்குறீங்க ஸ்லேவ். அடுத்து சர்வெண்ட் ஆஃப் மோசஸ், மோசையின் ஊழியக்கார். 3வது ஸ்பை, உளவாளி, கவனமாக போய் திருப்பி கொண்டு வந்து நல்ல செய்தியை கொடுக்குறாரு. 12 பேர் அனுப்பப்பட்டதில் யோசுவா, காலேப் மட்டும் தேவன் சொன்ன விதமாக அந்த மக்களை பார்த்தாங்க. மற்ற 10 பேரும் தேவனுக்கு எதிராக பார்த்தாங்க. பாருங்கள், ஆவியின் சிந்தைன்னு இருக்குது, மாம்ச சிந்தைன்னு இருக்குது. யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இருந்தது ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஆவியின் சிந்தை இருந்ததுனால அவங்க சரியான எதிர்காலம் தேவனுடைய சித்தப்படி இருப்பதற்கான ஒரு தகவல்களை சொன்னாங்க. மக்களுடைய மனதை தைரியப்படுத்தினார். ஆனாலும் அந்த 10 பேர் சொன்னதுனால பெரும் கூட்டம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து முரட்டாட்டம் பண்ணி தேவனை கோபப்படுத்தினார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் யோசுவாவை பற்றி படிக்கும்போது. ஒரு சில வாக்கியங்களை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், வேகமாக எழுதிக்க முடிஞ்சால் எழுதிக்கலாம், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுகிறார். தேவனுடைய மக்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மனிதனுடைய பாவம் முழு தேசத்தையும் பாதிக்கும். போராட்டங்கள் உண்டு, ஆனால் திட்டவட்டமாக வெற்றிகளும் உண்டு. தேவனால் நமக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்ன என்று தெரிய வேண்டும். அந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தின் பலனை சுதந்திரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை துதிக்கும் போது அற்புதங்களையும் வெற்றிகளையும் காண முடியும். அதே சமயத்தில் வஞ்சிக்கப்படாதபடி, ஏமாற்றப்படாதபடி மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கானான் தேசம் என்பது பொதுவாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்லப்படும் நித்திய ராஜ்யமாகிய மோட்சத்தை குறிக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையின் இளைப்பாறுதலான வெற்றியின் அனுபவங்களை குறிக்கிறது. ஆனால் பாட்டிலலாம் வருது, இன்ப கானான், பரம கானான். ஆனால் கானான் தேசத்து மாதிரி மோட்சத்தில் யுத்தங்கள் இருக்காது, இரத்த சிந்துகள் இருக்காது. அதனால் கானான் தேசத்தை மோட்சத்தோட ஏதோ பாட்டில் வந்துருச்சு. இது ரெண்டும் இல்லை, அங்கே கிடையாது. பூகோள இடமே கிடையாது பரலோகத்தில். அப்போ அதை விட சிறப்பாக கானான் தேசம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆவிக்குரிய சுதந்திரம். நமக்கு எதிராக இருக்கிற சாத்தான், மாம்சம், உலகம் இவர்களை வெற்றி சிறந்து சிலுவை மரத்திலே இயேசு பாவங்களுக்கான ரட்சிப்பை மட்டும் சம்பாதிக்கவில்லை, பரிசுத்தத்தையும் சம்பாதித்து கொடுத்தார். இயேசுவாகிய இரட்சகர்
யோசுவா என்றால் தேவன் ரட்சிக்கிறார். அதே மாதிரி வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தை. என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் ஓசேயா என்று சொல்லப்படுகிறது. நல்லா பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. தேவனே அப்படி நியமித்திருக்கார். அப்போ யோசுவா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமா அல்லது டைப் அப்படின்வாங்க, டிஒய்பி டைப். மோசேயும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டைப். அதை பற்றி எபிரேயர் 3 படிக்கிறோம். எபிரேயர் 4 யோசுவாவை பற்றி படிக்கிறோம். இந்த உண்மைகளெல்லாம் நம்ம மனதில் நல்லா வைத்துக்கொள்ளலாம். இந்த புத்தகத்தில் அற்புதங்களை பார்க்குறோம், மேலான அற்புதங்களை பார்க்குறோம். 3 மட்டும் நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்னென்னா, யோர்தான் நதி ஒரு பக்கம் நின்று மறுபக்கம் அது ஓடி போய் வெட்டாந்தரையாக மாறிடுச்சு. அது முதல் அற்புதம். 2வது அற்புதம், எரியோ கோட்டை விழுந்தது. 3வது அற்புதம் 10வது அதிகாரத்தில், அதாவது 3, 4, 6, 10 இந்த 4 அதிகாரங்களில் தான் இந்த அற்புதங்களை நம்ம பார்க்குறோம். 10வது அதிகாரத்தில் 2 அற்புதங்களை பார்க்குறோம். 10வது அதிகாரம் நீங்கள் திருப்பிக்கிறீங்களா? அதில் பாருங்கள், 281ஆம் பக்கம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். 11 எதிரி ஓடுறாங்க, அவங்க திரும்பி வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் அப்படி தான் திட்டம் பண்ணியிருந்தார். எதிரி ஓடிவிட்டு திருப்பி வந்து தாக்குறான். ஓட ஓட விரட்டுறாங்க. அவங்க பெரிய கூட்டமாக ஓடும்போது அவர் மேலே கல்மலைகளில் நல்லா பாருங்கள், 281ஆம் பக்கம் 11ஆவது வசனம். அந்த வசனத்தில் பெரிய கற்களை விழப்பண்ணினார். அப்புறம் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அப்போ தான் நேரம் தேவைப்பட்டது. அப்போ யோசுவா சூரியனுக்கு கட்டளை கொடுக்குறார், சந்திரனுக்கு கட்டளை கொடுக்குறார். அதுதான் 12ஆம் 13ஆம் வசனம். அப்போ பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 10ன்ற நம்பர் இருக்குது. சிறு பிள்ளைகள் சூரியன் படம் போட சொன்னால் ஒரு 0 அல்லது O மாதிரி போட்டு இப்படியே இந்த மணி இருக்கிற மாதிரி அங்கே சின்னதாக கோடு போடுவாங்க. அதுதான் சூரியனை பற்றிய ஒரு சின்ன குழந்தை போடக்கூடிய படம். இந்த பக்கம் 1 இருக்குது. அதாவது சூரியன் நெல், சூரியனும் போய்கொண்டே இருக்குது. அது 1 லெஃப்டில் போகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம். 1 10வது அதிகாரத்தில் தான் இந்த அற்புதம் வருது. அதுக்கு முன்னாடி பெரிய கற்கள் மழை. இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 10 3, 4 அது 3, 4 யோர்தான் பிரிந்தது. அதுக்கப்புறம் 5, 6 6வது அதிகாரத்தில் எரியோ கோட்டை விழுந்தது. இப்படி இந்த சம்பவங்கள் நமக்கு நல்லா தெரியும். அநேக பாடல்களை இதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இந்த புத்தகத்தை வாசிங்க. ஒவ்வொரு நாளும் 2, 3 அதிகாரங்கள் வாசிங்கன்னா ஈஸியாக ஒரு 2 வாரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அதுக்கிடையில் முழு புத்தகத்தையும் பாருங்கள். அதிகார தலைப்புகளை வைத்துக்கொண்டே பாருங்கள். மெதுவாக அந்த சார்ட்டை யூஸ் பண்ணுங்கள். சார்ட்டில் பார்க்குறீங்கள, பவர் பாயிண்டில் சார்ட்லேயே அனுப்பலாம். சார்ட்டை பவர் பாயிண்ட்டாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கே அனுப்பலாம். அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்படி பார்த்துட்டு அப்புறம் போயிடுவாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. இல்லை, அந்த சார்ட்டோட ரொம்ப நேரம் செலவழிக்கணும். இந்த தொடரில் சார்ட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற வழிமுறைகளை உங்களுக்கு கற்றுக்கொள்ள நான் ஜெபத்தோடு காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் அவர்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடவும், நல்ல போராட்டத்தை போராடவும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும், எதிரிகளை துரத்தவும், அசுத்த ஆவிகள் பிசாசின் கிரியைகளுக்கு எதிராக எழுப்பி நிற்கவும், இளைப்பாறுதலையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிடும். எரியோ கோட்டை போல வரக்கூடிய பிரச்சனைகள் இடிந்து சரிந்து விழுந்து போவதனாலே முன்னேறட்டும், சுதந்திரித்து கொள்ளட்டும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.